ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு வேடன் ஒரு பறவையை பிடிக்கிறான். இந்த பறவையை பிடிச்சு அவன் அதை கூண்டில் அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவன் கையில் இருந்த அந்த பறவை மனித குரலில் பேசுது. மனித குரலில் பறவை பேசின உடனே அவனுக்கு என்னது இது அப்படின்னு ஆச்சரியம், ஷாக், ரொம்ப வித்தியாசமான பல முகபாவனைகள், பல உணர்வுகளோடு அந்த பறவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ப முடியல அவனால். இப்படி பார்த்துட்ருக்குறான். அந்த பறவை சொல்லுது, வேடனே, நீ என்னை கூண்டில் அடைக்கிறதுனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக என்னை நீ பறக்க விட்டுட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த 3 அறிவுரைகளை நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. இவன் பார்க்குறான், இந்த பறவையை நாம் ஆக்சுவலாக வலை விரித்து ட்ராப் செட் பண்ணி வச்சது வேற ஒரு மிருகத்துக்காக. ஆனால் இந்த பறவை அதில் சிக்கிடுச்சு. இந்த பறவை சொல்கிற மாதிரி நாம் இந்த பறவையை பிடிச்சு வச்சுக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை நாம் அடித்து தான் சாப்பிட போகிறோம். அது அடித்து சாப்பிட்டா அதோட கறி கொஞ்சம் தான் வரும். இந்த பறவையை விற்கலாமா, இதை வாங்குவாங்களா, அதுவும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அந்த பறவையை பிடிச்சப்போ அவனுக்கு மனசில் ஓடிட்டு இருந்தது. அதை உணர்ந்து தான் அந்த பறவை பேசுச்சா என்ன அவனுக்கு புரியல. ஒரு குழப்பம். அந்த வேடன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த பறவை திரும்ப அவன்கிட்ட அவனை ஊக்குவிக்கிற மாதிரி பேசுது. நீ வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மேன்மையான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நான் சொல்கிற 3 அறிவுரைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சராசரி வாழ்க்கை நீ வாழ வேண்டியது இல்லை அப்படின்னு அந்த பறவை சொன்னதும் இவன் அவனுக்கு அது என்ன சொல்லுது, அது அவன் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ போகிறானா இல்லையா அதெல்லாம் தாண்டி தன்னை போல மனித குரலில் பேசும் ஒரு பறவை, தன் எண்ணங்களை பிரதிபலிப்பது போல் பேசுகிற ஒரு பறவை என்னதான் பேசுகிறது கேட்போமே அப்படின்னு ஒரு ஆவல். சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பறவை என்ன சொல்லுதுன்னா 3 கண்டிஷன். 1, முதல் அறிவுரை நான் உன் கையில் இருந்துக்கிட்டே சொல்லுவேன். 2வது அறிவுரை பக்கத்தில் இருக்கிற மரத்தோட வேரில் போய் உட்காந்துட்டு நான் சொல்லுவேன். 3வது அறிவுரை மரத்தோட உச்சியில் போய் இருந்துட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா அப்படின்னு கேட்குது. இவனும் ஓகே சொல்லிடுறான். ஸோ முதல் அறிவுரை அந்த பறவை சொல்லுது. என்னது அப்படின்னா, உங்கள் உயிருக்கும் மேலான ஒரு விஷயம், அதை நீங்கள் இழந்துட்டா கூட ஃபீல் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன், உன் உயிருக்கும் மேலான ஒரு விஷயத்தை நீ இழந்து விட்டால் கூட மன வருத்தப்படாதே, அதை நினைத்து வேதனைக்குள்ளாகாதே அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. மேக் சென்ஸ், ஓகே. 2வது அறிவுரை என்ன அப்படின்னு மனிதன் கேட்குறான். பறந்து போய் பக்கத்து இருந்த மரத்தோட வேரில் உட்காந்துட்டு இப்போ பறவை என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய பகுத்தறிவுக்கு ஒத்து வராத எந்த விஷயத்தையும் ஒத்துக்கொள்ளாதே. அதாவது அதை ஆய்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, யாரும் அதை உனக்கு ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்காத, அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுது. ஓகே, திஸ் ஆல்சோ மேக்ஸ் சென்ஸ், ரைட். 3வது அறிவுரை என்ன அப்படின்னு கேட்கும்போது கண்டிஷனுக்கு வந்த மாதிரி ஒத்த மாதிரி இந்த பறவை மரத்தோட உச்சியில் போய் பறந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுது, அட முட்டாள் மனிதா, என்னை பறக்க விட்டுட்டியே, என் தலையில் 2 மாணிக்க கல் இருக்குது, அதை நீ என்னை கொன்று நீ அந்த 2 மாணிக்க கல்லை வச்சுருந்தேன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்ப அப்படிங்குது. மாணிக்க கல்லா, நிஜமாவா, உன் தலையிலையா, அச்சுஷோ அப்படின்னு இவன் பயங்கரமாக व्यसனப்படுறான், வேதனைப்படுறான், சங்கடப்படுறான். என்ன நாம் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, கையில் இருந்துச்சு விட்டுட்டோமே. சரி, இந்த 3வது அறிவுரை ஏதோ சொல்கிறியே அதை சொல்லு, அது என்னதுன்னு கேட்போம் அப்படிங்கும்போது இந்த பறவை சிரிக்குது. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அட லூசு மனிதா, உங்ககிட்ட என்ன சொன்னேன், முதல் அறிவுரை என்ன சொன்னேன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உன் உயிரையும் தாண்டி ஒரு விஷயமா இருந்து அதை நீ இழந்துட்டா கூட வேதனைப்படாதேன்னு சொன்னேனே. ஆனால் என் தலையில் மாணிக்கக்கல் இருக்குது அப்படின்ன உடனே ஐயோ அதை நாம் இழந்துட்டோமே, நஷ்டமாய் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுற. 2வது அறிவுரை என்ன சொன்னேன், உன் அறிவுக்கு ஒத்து வராத, பகுத்தறிவுக்கு ஒத்து வராத எதையும் நீ அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னேன்.
ஏன் தலையில் மாணிக்கக்கல் இருக்குமாங்கிறத யோசிச்சு பார்த்தியா நீ? அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பீஷீஸாக நான் இந்த மாதிரி விஷயம் எதையுமே யோசிக்காமல் முதல் அறிவுரை, 2வது அறிவுரை ரெண்டுத்தையுமே காற்றுல பறக்க விட்டுட்டு 3வது அறிவுரைக்கு வந்துட்டியே, நீ திருந்த மாட்ட. உன்ன மாதிரி மனிதர்கள், உன்னோட ஆட்டிடியூடு இருக்கிறவங்க திருந்தவே மாட்டாங்க. நீ சராசரி மனிதனாகத்தான் இருப்பாய் அப்படின்னு அந்த பறவை சொல்லிட்டு பறந்து போயிடுது. சூஃபி ஞானி மத்னாபி அவர்கள், சூஃபி ஞானி மத்னாபிங்கிற நூலில் எழுதிய ஒரு கதை இது. இந்த கதை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, சிஷ்யர்களுக்கு, அதாவது நார்மல் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் டிசைபிள்ஸாக இருக்கிறவங்க நம்மளை மாதிரி சராசரி மனிதர்களாக யோசிக்காமல் ஒரு படி மேலே ஞானிகளைப் போல், ஞானிகளுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி ஃபிலாசபிக்கல் பர்ஸ்பெக்டிவோட வாழ்க்கையை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. நாமெல்லாம் சராசரி மனிதர்கள், ஆசையிலேயே உழண்டு மாயையிலேயே கிடந்து ஆசையும் மாயையும் ஆட்டி வச்சு கடைசியில் வாழ்க்கை எதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னதமான இந்த மனித பிறவி எதற்கு எடுத்து வந்தோம் அப்படிங்கிறதையே அறியாமல் மனிதனாக இருந்தவன் மனு ஈசனாக வேணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மனு நீசனாக போவதற்கே நாம் அத்தனை பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறோம், அத்தனை கஷ்டங்களையும் பட்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.